Hello friends, welcome to YUVA'S CRAFTY channel. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோம்மேட் ஸ்டேட்டஸ் போர்ட் பற்றி தான் இந்த கிராஃப்ட் ஒர்க்கில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் அண்ட் 2 மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும். ஸோ மோஸ்ட்லி டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியில் கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் ஸ்டேட்டஸ் போர்ட். இது வீட்டில் இருந்தே நம்ம பண்ண முடியும். வீட்டோடைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோகோல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தெர்மோகோலில் ஃபுல் சைஸ் இருக்குது. ஸோ பிக் சைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த வீடியோவுக்கு நான் வந்து மீடியமாக நான் சைஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ 40 சென்டிமீட்டர் இன்ட்டு 40 சென்டிமீட்டர் நம்ம வந்து லென்த் அண்ட் பிரெத் நம்ம எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறமா ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்லேயே நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த லென்த் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட்டர் எடுத்து கட் பண்ணணும். ஸோ இது வந்து பேப்பர் கட்டர். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ப்ராப்பராக வராது. ஸோ அந்த நைஃப் வந்து உள்ளே நல்லா ப்ளேஸ் பண்ணி ஸோ ஒன்ஸ் உள்ளே இருந்தே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். திரும்பவும் ஒன்ஸ் அகெயின் நம்ம அதில் கட் பண்ணோன்னா நல்லா ஒரு ப்ராப்பரான நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடும். ஏன்னா தெர்மோகோல் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா. ஸோ அதனால் ஸோ 1 and 2 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரே சைடில். ஸோ நெக்ஸ்ட் சைடில் சேம் அதே மாதிரி தான். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கட் பண்ணுறப்பவே நைஃபை வெளியில் எடுக்காமல் ஸோ உள்ளவே ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டே வரணும். அகெயின் திரும்பவும் நம்ம கட் பண்ணோன்னா அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்படியே பார்த்துட்டே வாங்க. வித்தவுட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ க்ளூ நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் தி க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம், தாராளமாக ஆட் பண்ணலாம். நல்லாவே பேஸ்ட் ஆகும். ஏன்னா இது ஃபெவிகால், இது க்ளூ கிடையாது. ஸோ ஃபெவிகால்ன்றனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ அதனால் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ லிமிட்டடாக நம்ம எடுத்தாச்சு. ஏன்னா இது தெர்மோகோல் வந்து ஸோ பெரிய சைஸாக இருக்குது. இதுக்கு நிறைய ஃபெவிகால் தேவைப்படும். நான் அதனால் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது சின்ன டிப்ஸ் தான். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது வேஸ்ட் ப்ரஷ் இருந்தால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் ஒர்க்கு. ஸோ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா டைம் எடுக்கும். அதனால் நான் ஃபுல்லாக இதை வந்துட்டு போர் பண்ணி அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து க்ளூ ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஃபெவிகால் க்ளூ. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. ஸோ பெண்டிங் இருக்கிறதுல ஃபுல்லாக கார்னர்ஸ் நல்லாவே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா கார்னர்ஸ் தான் நமக்கு மெயினாக ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். அதனால் கார்னரில் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க க்ளூவை. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இதை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட் கிளாத் இது. ஸோ இந்த வெல்வெட் கிளாத் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். எல்லா கலர்ஸுமே இருக்குது. என்கிட்ட இருந்தது வயலட் கலர் தான். ஸோ அதனால் நான் இதை வந்து கிராஃப்ட் ஒர்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சைடில் 4 சைட்ஸ்லுமே நல்லா க்ளூ அப்ளை பண்ணால் தான் இது ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் நல்லா நீட்டாக காட்டும். ஸோ அயர்ன் பண்ண மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களே இந்த கிராஃப்ட்டு. இது நம்ம வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பின் போர்டு இருக்குங்க இல்லையா, அந்த பின் போர்டு வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணாலும் ஈஸியாக போகும். ஏன்னா தெர்மோகோல்ன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக நமக்கு பஞ்ச் பண்ண முடியும். ஸோ லெட் வி கிவ் எ டைம் ஃபார் ட்ரை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்டஸ் போர்டு வந்து நம்ம அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். பட் டிசைன்ஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்டர் எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். பாருங்கள். நல்லா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ நான் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு, இது கலர் ஆரிகாமி ஷீட்ஸ் எல்லா கடையிலுமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை.
ஒன்ஸ் நம்ம இந்த ஷேப்பில், அதாவது 4 லெவல்ஸாக நான் மடிச்சிருக்கேன். இந்த 4 லெவல்ஸும் மடிச்சுட்டு ஸோ ஒரு லெவல் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 பார்ட்டிஷன்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம், அதில் ஒரு பார்ட்டிஷன்ஸை கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பார்டரை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஸ்டெஸ் போர்ட் ஃபுல் 4 கார்னர்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரியேட்டிவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எடுத்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்டஸ் போர்டு வந்து டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மெயினாக இந்த கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ஒர்க் என்ன பண்ணலான்ற வியூவர்ஸ் நீங்களே சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.